ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும். இதற்கான சான்று பெறப்படும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வாறு இருக்கிறது? செய்தியாளர் சாலமன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். சாலமன், இதற்கென வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வாறாக இருக்கிறது? போட்டி எப்போது தொடங்கும்னு எதிர்பார்க்குறாங்க? ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டியானது இன்று மற்றும் நாளை நடைபெற உள்ளது. குறிப்பாக இதற்காக திட்டமிடப்பட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது 8000 பேர் உட்காரும் வகையில் இந்த பார்வையாளர்களுக்காக 5 மட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 1700 ரூபாய் முதல் பல்வேறு கட்டமாக இந்த டிக்கெட்டுகளானது விற்பனை செய்யப்பட்டு இந்த போட்டியை காண்பதற்காக 2:30 மணி அளவிலிருந்து பொதுமக்களின் வருகை அதிக அளவில் இருந்தது. அதாவது சுமார் நாம் இருக்கக்கூடிய இரண்டாவது அரங்கில் மொத்தம் 500க்கும் மேற்பட்டோர் பார்வையாளர்கள் இங்கு அந்த கார் பந்தய போட்டிக்காக காத்திருக்கின்ற. குறிப்பாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் FIA சர்டிஃபிகேட் பெறுவதிலும் பொதுமக்கள் இயக்கத்தில் இருக்காங்க. இந்த போட்டியானது எப்போது தொடங்கும் என்ன இயக்கத்தில் உள்ள நிலையில் இந்த பொதுமக்கள் இயக்கத்தை கலைப்பதற்காக இந்த கார் பந்தய போட்டியில் சற்று சாகச நிகழ்ச்சியை சற்று மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக பார்வையாளர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பார்வையாளர்கள் எந்த மாதிரியான இயக்கத்துடன் உள்ளனர் என அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஆகுது? நாங்கள் இங்கே 2 மணிக்கு வந்தோம். 2 மணிக்கு இங்கே ஃபுல்லாக சுற்றிட்டு உள்ளே இங்கே 3 மணிக்கு உட்காந்தோம். நான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்போ ரேஸ் ஆரம்பிக்கும்ன்ட்டு. ஸோ சீக்கிரமாக ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம். சென்னையில் முதல் முறையாக இந்த போட்டி இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குது? இந்த காலதாமதம் ஆகிறதால உங்களுக்கு இதை இயக்கம் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப. ஃபர்ஸ்ட் டைம் நானும் ரேஸ் நேரில் பார்க்க வரேன். ஸோ நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. அண்ட் சென்னையில் நடக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. பார்க்கலாம். எனக்கு சீக்கிரமாக ஆரம்பித்தானா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பார்க்க கிடைக்கும் அப்போது. அண்ட் நல்ல ஃபார்முலா இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு இட்ஸ் ரியலி கிரேட் இங்கே சென்னையில். எவ்வளோ ரூபாய் கொடுத்து நீங்கள் டிக்கெட் எடுத்துருக்கீங்க? இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? பாதுகாப்பு ஏற்பாடு நல்லாயிருக்கு. எங்களுக்கு இன்னும் வழி எப்படி வந்துன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் வரத்துக்கு. எனக்கு ரொம்ப சுற்ற வேண்டியிருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு இடத்துல இறங்கினோம். அதுக்கப்புறம் யாருக்குமே எக்ஸாக்டாக தெரில எங்கே வரணுன்ட்டு. ஸோ நாங்கள் சுற்றி ஒரு 1 மணி நேரம் எடுத்துகிட்டு கடைசியில் உட்காந்தோம் இங்கே. அது தவிர பாதுகாப்பு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வழி மாத்திரம் சரியாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். 9 மணி வரை FIA சான்று நீங்கள் அவ்வளோ நேரம் நடக்கிற வரையும் காத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். பார்க்கலாம். எனக்கு காத்திருக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு நான் ரேஸ் பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடி லைவாக. ஸோ ஃப்ரெண்ட் உட்காந்துக்கிறாங்கன்னா நானும் உட்காந்துக்க போகிறேன். இதுதான். ஸோ பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.